பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல என்பதாக. இச்சிக்கப்படத்தக்கவைகள் ஞானத்திற்கு நிகரல்ல. டிசைரபிள் திங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு விஸ்டம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகில் 2ஆம் 3ஆம் இடத்தில் இருக்கும் கோடீஸ்வரர்களுக்கு 1ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்ற இச்சை இருக்கிறது. முதல் இடத்தில் இருக்கும் கோடீஸ்வரருக்கு யாரும் அவரை மேற்கொள்ளக்கூடாது என்ற இச்சை இருக்கிறது. சிலருக்கு பெரிய அரண்மனை கட்ட வேண்டும் என்றும் விலையுயர்ந்த வாகனம் வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்க வேண்டும் என்ற இச்சையும் காணப்படுகிறது. சாலமோன் தான் இச்சிக்கப்படத்தக்கவைகளில் ஒன்றையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அவன் 300 மனைவிகள் 700 மறுமனையாட்டிகளை வைத்திருந்தான். ஒரு முறை பார்த்த தன்னுடைய மனைவியையோ அல்லது மறுமனையாட்டியோ அவன் மறுபடியும் பார்க்க சில மாதங்கள் ஆகும். அப்படியாக அவன் அநேக காரியங்களை இச்சித்தான். அப்படிப்பட்டவன் தான் சொல்லுகிறான், ஞானத்திற்கு நிகராக ஒன்றையும் சொல்ல முடியாது என்பதாக. இந்த பரந்த உலகில் உள்ள எதையும் விட ஞானத்தை நாம் அதிகமாக மதிப்பிட்டால் மட்டுமே ஞானத்தை பெற முடியும் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலையில் பதவி உயர்வை விட, பணத்தை விட, அனைத்து நகைகள், தங்கம், வெள்ளி, சொத்துக்கள் மற்றும் நீங்கள் மதிப்பு மிக்கதாய் கருதும் அனைத்தையும் விட தெய்வீக ஞானத்தை நீங்கள் அதிகமாக மதிப்பிட்டால் மட்டுமே ஞானத்தை பெறுவீர்கள். ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள எதையும் விட என் வாழ்க்கையில் உமது ஞானம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று யாக்கோபு 3:17 கூறுகிறது. இதில் விவரிக்கப்பட்டுள்ள தெய்வீக ஞானத்தின் பண்புகள் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடம் கேளுங்கள். இந்த உலகில் இராணுவ பலத்தில் வேறெந்த நாடும் அமெரிக்காவிற்கு நிகரில்லை என்று சொல்லுவார்கள். உற்பத்தி திறனில் வேறெந்த நாடும் சீனாவுக்கு நிகரில்லை என்று சொல்லுவார்கள். ஓட்டப்பந்தயத்தில் வேறொருவரும் உசேன் போல்டிற்கு நிகரில்லை என்று சொல்லுவார்கள். அதுபோலத்தான் வெள்ளி, பசும்பொன், முத்துக்கள் இவைகள் எல்லாம் ஞானத்திற்கு நிகரில்லை. நிகரில்லாத ஞானத்தை வாஞ்சியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தியை கொடுப்பீராக. இவர்கள் அத்தனை பேரும் நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் காணப்படுவதற்கு ஏற்ற கிருபையை நீர் கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து ஒரு ஜீவியம் செய்யும் போது உம்முடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்பி உமது வழிகளில் நடக்கும்படி செய்வீரே, அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்மணி போல காத்திருடும். தடைகளெல்லாம் விலகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.